ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே பாரம்பரியமான ஒரு பலகாரம் பொரிவிலங்காய் உருண்டை தாங்க பார்க்க போகிறோம். கிராமங்களில் தீபாவளி பலகாரத்தில் கண்டிப்பாக இந்த பொரிவிலங்காய் உருண்டை இருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபிங்க. இது பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி. இது உதிராமல் ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அரிசியை வறுத்துக்கலாங்க. 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை பேனில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். பொன்மணி அரிசியோ இல்லை பொங்கலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சின்னதாக இருக்கும் இல்லையா, அந்த அரிசியோ எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் வறுத்தோம்னா கலர் மாறாமல் இந்த அளவுக்கு வருங்க. இந்த சமயத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். அரிசி வந்துட்டு நல்லா வறுபட்டால் போதுங்க, கலர்லாம் மாறணும்னு அவசியம் இல்லை. அடுத்து அதே பேனில் 1 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு, எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு பாசிப்பருப்பை வந்துட்டு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவந்து வர்ற மாதிரி வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பை நல்லா செவக்க வறுத்தாதாங்க நல்லா வாசமாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையுமே அரிசி கூட சேர்த்து ஆற வச்சிடலாம். இதோட சூடு நல்லா ஆறுனதுக்கு பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட வாசனைக்கு ஒரு 4 ஏலக்காவையும் சேர்த்து பொடி பண்ணிடலாங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சாச்சுங்க. நமக்கு இதை சலிக்கணும்லாம் எந்த அவசியமும் இல்லை. நல்லா அரைச்சி எடுத்தாலே போதுங்க. உங்களுக்கு கடலை மாவு மாதிரி நல்லா நைஸாக இருக்காது, லேசாக தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கொரப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இதை சலிக்கலாம் வேணாம். அரைச்சி எடுத்துகிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்து இந்த மாவு கூட வறுத்து சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றுனா வறுத்து எடுத்துடலாம். முதல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துருக்காங்க. அதை வறுத்துக்கலாம். கொஞ்சம் முத்தின தேங்காவாக இருந்ததுன்னா நல்லாயிருக்குங்க. எலசாக இருக்கிறத விட கொஞ்சம் முத்தலாக பார்த்து தேங்காய் எடுத்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க. தேங்காய் வந்து நல்லா செவந்து வரணும், கலர் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு வறுத்துட்டு இந்த மாவு கூட சேர்த்துடலாம். அடுத்து பொட்டுக்கடலைங்க. பொட்டுக்கடலையுமே ஒரு கைப்பிடி எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டு லேசாக சூடு பண்ணி மாவு கூட கலந்துடலாம். அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்துருக்காங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் மாவு கூடயே சேர்த்துடலாம். கடைசியாக இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்து தோல் உரிச்ச வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. நம்ம வறுத்து சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட்டியும் குறைச்சியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவோட நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி கலந்து எடுத்து வச்சுருங்க. அடுத்து வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிடலாம். நம்ம 1 டம்ளர் அரிசியும் 1 டம்ளர் பருப்பு எடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கு மொத்தமாக 2 டம்ளர் அளவுக்கு உடைச்ச வெல்லம் சேர்த்துட்டு அது கூட ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி ஊற்றி பாகு ரெடி பண்ணிடலாம். வெள்ளைப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக மாவோடு சேர்த்து தாங்க உருண்டை பிடிக்க போகிறோம். சப்போஸ் நமக்கு வெள்ளைப்பாகு பத்தலைன்னா நம்ம திரும்ப காய்ச்சுற மாதிரி ஆகும். அதனால் நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பரவாயில்ல, மீந்துச்சுன்னா நம்ம வேறு எதுக்கு அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1.5 டம்ளர் வெல்லமே போதுமானதாக இருக்கும். ஆனாலும் நான் 2 டம்ளர் காய்ச்சிருக்கேங்க. அதே மாதிரி நீங்களும் பார்த்துக்கோங்க. இப்போ வெள்ளைப்பாகு வந்து தண்ணியில் விட்டு பார்க்கும்போது கரையாமல் இந்த மாதிரி நின்றுச்சுன்னா போதுங்க. உருண்டை பதம் கையில் எடுக்கிற பதம்லாம் வரணும்னு இல்லை. தண்ணியில் சேர்த்து பார்க்கும்போது கரையாமல் நின்றுச்சுன்னா போதுங்க. இந்த அளவுக்கு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதுலேருந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து ஒரு தட்டில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு கரண்டி அளவுக்கு வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து ரொம்ப சூடாக இருக்குங்க. அதனால் நம்ம கையால் வந்து உடனே பிடிக்க முடியாது. ஸ்பூன் வச்சு லேசாக கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்ததுக்கப்புறம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் நம்ம கையால் பிசைஞ்சு உருண்டைகளாக பிடிச்சிடலாம். பாகு வந்துட்டு ரொம்ப ஆறிடுச்சுனாலும் நமக்கு உருண்டை பிடிக்க வராதுங்க. நல்லா சூடாக இருக்கும் போதே மாவோட சேர்த்து ஸ்பூனால் கலந்துடலாம். கலந்துட்டு லேசாக சூடு ஆறினதும் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா கையால் பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிட்டா நமக்கு கரெக்டாக வருங்க, உதிராமல். நம்ம அரைச்சி வச்சுருந்த மொத்த மாவுலையும் எல்லா வெள்ளைப்பாகையும் ஊற்றி மொத்தமாக உருண்டை பிடிக்கணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அது சரியாகவும் வராது. அதனால தான் ஒரு பிளேட்லேயோ இல்லை வேறு ஒரு பாத்திரத்துலையோ மாவை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சமாக வெள்ளைப்பாகு சேர்த்து எல்லா மாவையும் இதே மாதிரி உருண்டை பிடிச்சிடலாங்க. வெள்ளைப்பாகு நல்லா திக்காக இருக்கிறதுனால உருண்டை பிடிக்கும் போது கண்டிப்பாக மாவு உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருக்குங்க. அந்த சமயத்தில் நீங்கள் ட்ரையாக நம்ம கலந்து வச்சுருக்கோம்லே அந்த மாவை லேசாக கையில் தொட்டுக்கோங்க. தொட்டுக்கிட்டு உருண்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஒட்டாதுங்க. இப்போ உருண்டையை ரெடி பண்ணிவிட்டு நம்ம மாவை லேசாக கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லா வெள்ளையாக ஒரே மாதிரி அழகாக இருக்குங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். ஒரு தடவை நீங்கள் இதை செய்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு கரண்டி வெல்லம் இதை சேர்த்துட்டு ஸ்பூனால் லேசாக கலந்து கொடுத்து கொஞ்சம் சூடு ஆறுனதும்
கையால் பிசைஞ்சு உருண்டை பிடிக்க வேண்டியதுதாங்க. இதே ப்ராசஸில் எல்லா மாவையுமே நம்ம உருண்டைகளாக பிடிச்சு எடுத்து வச்சிடலாம். பொரி விலங்காய் உருண்டையை வந்து பொருள் விலங்காய் உருண்டைன்னு சொல்லுவாங்க. கிராமத்து பக்கம்லாம் பார்த்திங்கன்னா பொடலங்காய் உருண்டை, கெட்டி உருண்டை, அந்த மாதிரி நிறைய பேர் உண்டுங்க. சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக இருக்குங்க. உள்ளே நம்ம வறுத்து சேர்த்துருக்கோம் இல்லையா, தேங்காய், எள், பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, இதெல்லாம் நல்லா வாசமாகவும் ருசியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி செய்து பாருங்கள். நல்ல குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ஆப்ஷனுங்க. ஸ்கூல் விட்டு வர சமயத்தில் 1-2 எடுத்து கொடுத்தோன்னா பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த உருண்டை பார்த்திங்கன்னா 1 மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. ஒன்றுமே ஆகாது. நம்ம வெல்லத்தை நல்லா பாகாக காய்ச்சிருக்கிறதுனால கெடவே கெடாதுங்க. அதே மாதிரி சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே நல்லா ட்ரையாக வறுத்துட்டு சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் கூட வீணாக போகிறதுக்கு சான்ஸே இல்லைங்க. 1 மாதம் வரைக்கும் நீங்கள் நல்லாவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நான் ஒன்று உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். உள்ளே எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும்னு. கிட்டத்தட்ட நம்ம ரவா லட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செய்து கொடுங்க. பிள்ளைங்களுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பிஸ்கெட்ஸு, ப்ரெட்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட பாரம்பரிய பலகாரங்களை நம்ம செய்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.